இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தேசிய AI செயல் திட்டம் 2026 முக்கிய ஆண்டாக இருக்கும். தொழில்நுட்ப மேம்பாடு, திறமை, நிர்வாகம், உள்கட்டமைப்பு மற்றும் நிலையான முதலீட்டை வலியுறுத்தும் தேசிய AI செயல் திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் 2030 ஆண்டுக்குள் ஒரு செயற்கை நுண்ணறிவு AI நாடாக உருவெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மலேசியா மேற்கொண்டு வருகிறது. மலேசியாவை AI நாடாக முன்னோக்கி செயல்படுத்துவதற்கான இலக்கவியல் அமைச்சின் முயற்சிகளில் 2026 ஆண்டு ஒரு முக்கிய தருணமாக இருக்கும் என்று அதன் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ கூறினார். இந்த நுணுக்கமான திட்டமிடல் மற்றும் முழுமையான அணுகுமுறையுடன் மலேசியா ஒரு உள்ளடக்கிய நெறிமுறை, பாதுகாப்பான மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த AI நாடாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு 2030 ஆண்டுக்குள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மக்கள் வாழ்க்கையின் உருமாற்றத்திற்கு AI ஒரு முக்கிய உந்து சக்தியாக மாறும் என்று கோபிந்த் சிங் டியோ கூறினார். நேற்று மக்களவையில் கொள்கை அளவிலான 2026 ஆண்டு வரவு செலவு திட்ட சட்ட மசோதாவிற்கான விவாதத்தை நிறைவு செய்து வைத்தபோது கோபிந்த் சிங் அவ்வாறு குறிப்பிட்டார். பிலிப்பைன்ஸை தாக்கிய கல்மேகி சூறாவளி, இருவர் பலி. மத்திய பிலிப்பைன்ஸை தாக்கிய கல்மேகி சூறாவளி திடீர் வெள்ளத்தை ஏற்படுத்தியதோடு அதில் குறைந்தது 2 உயிரிழந்தனர். இந்த சூறாவளியினால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இச்சூறாவளியினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 2 கிராமங்களில் குடியிருப்பாளர்கள் கூரைகளில் சிக்கிக் கொண்டதோடு கார்களும் நீரில் மூழ்கின. தெற்கு லெய்டன் கிழக்கு மாகாணத்தில் உள்ள சிலாகோ நகரில் நள்ளிரவில் கரையை கடந்த இச்சூறாவளியினால் வெள்ளத்தில் மூழ்கி ஒரு முதியவர் உயிரிழந்தார். மேலும் அந்த மாகாணம் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும், மத்திய போஹோல் மாகாணத்தின் மரம் சாய்ந்ததில் மற்றொரு கிராமவாசி உயிரிழந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அது மட்டும் இன்றி கிழக்கு சமர் மாகாணத்தில் கடுமையான காற்றினால் கூரைகளை பறந்த வேளையில் அந்த தீவின் சுமார் 300 குடிசைகள் சேதமடைந்தன. ஆனால் உயிரிழப்புகள் அல்லது காயங்கள் எதுவும் பதிவாகவில்லை. ஆசியான் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்தை மலேசியா தொடர்ந்து வலுப்படுத்தும். QR எனப்படும் விரைவு பதில் குறியீடு மற்றும் ரொக்க பண பரிமாற்றங்களை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதோடு வட்டார கட்டண முறைகளின் இணைப்பை விரிவுபடுத்துவதன் மூலம் ஆசியான் தலைவராக அதன் உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்தை மலேசியா தொடர்ந்து வலுப்படுத்தும். உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் குறைந்த கவனம் செலுத்துவது தற்போது ஆசியானின் முக்கிய பலவீனங்களில் ஒன்றாக இருப்பதால் இவ்வாண்டு ஆசியானுக்கு தலைமையேற்ற மலேசியாவிற்கு இந்த அம்சம் முன்னுரிமையாகும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தற்போது ஆசியான் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் சுமார் 22 விழுக்காடு மட்டுமே இருப்பதால் வட்டார பொருளாதார ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த அதனை அதிகரிக்க வேண்டும் என்று ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். செயல்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளில் QR குறியீடு கட்டண முறையை பயன்படுத்துவதோடு மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான ரொக்க பண பரிமாற்றம் ஆகியவையும் அடங்கும். ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சநிலை மாநாட்டின் மூலம் ஆசியான் மாநாட்டில் மலேசியாவின் பங்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்றார் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். அம்னோவில் கைரி மீண்டும் இணைவது குறித்து விவாதிக்கப்படவில்லை. கைரி ஜமாலுடன் மீண்டும் அம்னோவில் இணைவது குறித்து கட்சியில் இன்னும் விவாதிக்கப்படவில்லை என்று ஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பெர்லிஸ் மாநில அம்னோ தலைவர் ரொசாஃபில் அப்துல் ரஹ்மானின் மகளின் திருமணத்தில் கைரியை சந்திக்கும் வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் கைரி கட்சியில் மீண்டும் இணைவதற்கு அவர் அனுமதி அளித்ததாக கூறப்படுவதை டாக்டர் அகமது சாஹித் உறுதிப்படுத்தவோ அல்லது மறுக்கவோ இல்லை. நான் அவரை திருமணத்தில் சந்தித்தேன். நாங்கள் இந்த விவகாரம் குறித்து கலந்துரையாடவில்லை. ஊடகங்களில் வெளிவரும் செய்திகள் ஊடகங்களால் எழுதப்பட்டது. அதை நான் மதிக்கின்றேன். இந்த விவகாரம் குறித்து எழுதும் எந்த பத்திரிகையாளர்களுடனும் நான் முரண்பட விரும்பவில்லை. யாரோ ஒருமுறை மறுத்தது போல என்றார் அம்னோ தலைவர் ஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி. KJ என்று அழைக்கப்படும் கைரி சபா மாநில தேர்தலுக்கு முன்னதாக அம்னோவில் மீண்டும் இணைவது குறித்து முன்னதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. ஆடவருக்கு காயம் விளைவித்த குற்றச்சாட்டை ரப்பர் மரம் வெட்டும் தொழிலாளி ஒப்புக்கொண்டார்.
கடந்த வாரம் பாராங்கத்தியை பயன்படுத்தி ஆடவர் ஒருவருக்கு காயம் விளைவித்ததாக தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை ரப்பர் மரம் வெட்டும் தொழிலாளி ஒருவர் நேற்று கோதபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். நீதிபதி சுல்கிஃப்லி அப்லா முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 54 வயதுடைய நார்டென் இப்ராஹிம் அதனை புரிந்ததாக தலை அசைத்தார். கடந்த மாதம் 28ஆம் தேதி குளந்தான் பாசிர்புத்தே கம்போங் குலிமில் உள்ள வீடொன்றில் மாலை சுமார் 6 மணிக்கு பாரங்கத்தியை பயன்படுத்தி 44 வயதுடைய அகமது ஃபிரான் ஹாடி அம்சாவிற்கு வேண்டுமென்றே காயம் ஏற்படுத்தியதாக நார்டென் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் உட்பட அபராதம் அல்லது பிறம்படி விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 326 கீழ் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவரை ஜாமீனில் விடுவிக்க நீதிபதி அனுமதி அளிக்கவில்லை. இவ்வழக்கின் மறு செவிமடுப்பு டிசம்பர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தாய் மகள் கொலை விசாரணை நவம்பர் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கடந்த மாதம் 18ஆம் தேதி கம்போங் சிகோலா ஜுருவில் உள்ள வீட்டில் தாயும் மகளும் கொலை செய்யப்பட்ட வழக்கிற்கு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நேபாளத்தை சேர்ந்த ஆடவர் ஒருவருக்கு எதிரான வழக்கு விசாரணையை புகிட் மெதாஜாம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இம்மாதம் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. குற்றம் சாட்டப்பட்ட 35 வயதுடைய தினேஷ்குமார் மண்டால் அவருக்கு சரளமாக மலாய் மொழி பேச தெரியாததால் அவர் மீதான குற்றச்சாட்டை வாசிக்க ஒரு நேபாள மொழிபெயர்ப்பாளரை நியமிப்பதற்கான கால அவகாசம் தேவைப்படுவதால் மேஜிஸ்ட்ரேட் நூருல் ரஷிதா மொஹாத் அகித்தே அத்தேதியை நிர்ணயித்தார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சாகும் வரையில் தூக்கு தண்டனை அல்லது 20 முதல் 40 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் மரண தண்டனையும் விதிக்கப்படாவிட்டால் 12க்கும் குறையாத பிறம்படிகளும் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 302 கீழ் பதிவாகி இருக்க வேண்டிய இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரை ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி அளிக்கவில்லை. கடந்த மாதம் 18ஆம் தேதி கம்போங் செகோலா ஜுருவில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் 51 வயதுடைய சரியா சேஹின் சமையல் அறையிலும் அவரது வளர்ப்பு மகளான 11 வயது நூர் அஃப்ரீனா அலிஷா அப்துல் ரஹீன் வீட்டின் மேல் மாடியிலும் இறந்து கிடக்க காணப்பட்டனர். இ-ஹெயிலிங் ஓட்டுநர்களுக்கான புடி 95 தகுதி வரம்பை 800 லிட்டராக அதிகரிக்க அரசாங்கம் இணக்கம். நிர்ணயிக்கப்பட்ட பயண நிபந்தனைகளை பொறுத்து புடி மடானி ரோன் 95 திட்டம் புடி 95 தகுதி வரம்பை தகுதி உள்ள இ-ஹெயிலிங் ஓட்டுநர்களுக்கு மாதத்திற்கு 800 லிட்டராக அதிகரிக்க அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. உண்மையான பயன்பாட்டின் அடிப்படையில் இ-ஹெயிலிங் ஓட்டுநர்கள் செய்த மேல்முறையீடுகளை அரசாங்கம் ஆராய்ந்த பின்னர் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். கடந்த மாதம் மிகவும் தீவிரமாக இ-ஹெயிலிங் பணியில் ஈடுபட்டுள்ள ஓட்டுநர்களுக்கு கூடுதல் தகுதி வரம்பை அதாவது மாதத்திற்கு 300 600 லிட்டராக அரசாங்கம் அதிகரித்ததை தொடர்ந்து 58,000 ஓட்டுநர்கள் பயனடைவதாக டத்தோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். அதே நேரத்தில் இலக்கிடப்பட்ட பெட்ரோல் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் உதவித்தொகைக்கு உட்படுத்தப்பட்ட ரோன் 95 பெற தகுதியுள்ள வாகனங்களில் விமான நிலையத்திற்கான டாக்ஸிகளையும் பட்டியலிட அரசாங்கம் ஒப்புக்கொண்டது என டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். ரோன் 95 உதவித்தொகைக்கு உட்படுத்தப்பட்ட இலக்கிடப்பட்ட திட்டத்தை அமல்படுத்திய முதல் மாதத்தின் முன்னேற்றம் மற்றும் புடி 95 கீழ் விமான நிலைய டாக்ஸி ஓட்டுநர்கள் இ-ஹெயிலிங் ஓட்டுநர்கள் மற்றும் ஆற்றுப்படகு பயனர்களின் தகுதி தொடர்பாக எழும் பிரச்சினைகளை தீர்ப்பதில் அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து புகிட் பென்டோரா நாடாளுமன்ற உறுப்பினர் ஷர்ஹலினா அப்துல் ஷர்ஷித் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். மனிதவள மேம்பாடு, முதியவர்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய பராமரிப்பு திட்டங்கள். நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்ட 2026 2030 ஆண்டு வரையிலான மலேசிய பராமரிப்பு பொருளாதார வியூக கட்டமைப்பு மற்றும் செயல் திட்டம் நல்லாட்சியின் கூறுகளை அடக்கியுள்ளது. இது பராமரிப்பு துறையில் மனித வளங்களின் மேம்பாடு, முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உள்கட்டமைப்பை அதிகரிக்கும் என்று உதவும். பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு முயற்சிகளை தவிர இத்துறையில் தொழிலாளர் பற்றாக்குறைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்தார். பராமரிப்பு துறையில் தொழிலாளர் பற்றாக்குறை ஒரு தொடர் பிரச்சனையாக இருந்து வருகிறது. இத்துறை தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை மட்டுமே நம்பி இருக்காமல் தொழில்முறை வாழ்க்கையின் ஒரு வடிவமாக மாற்றப்படுவதை உறுதி செய்வதற்காக இது செய்யப்பட்டது என்றும் நான்சி சுக்ரி குறிப்பிட்டார்.
பராமரிப்பு துறையில் உள்ள பல தொழிலாளர்கள், குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை பராமரிப்பதில் ஈடுபட்டவர்கள் சவாலான பணிச்சூழலை எதிர்கொள்ளும் நிலையில் அவர்களுக்கு குறைந்த ஊதியமும் வழங்கப்படுகிறது. நமக்கு நிபுணத்துவம் தேவை. அவர்கள் இந்த விவகாரத்தில் நிபுணர்களாக இருப்பது நமக்கு அவசியம். அவர்கள் பராமரிப்பு வேலை செய்தால் அவர்களின் தொழில் பாதையை நாம் ஆராய வேண்டும். அவர்களுக்கு என்ன நடக்கிறது, அவர்களுக்கும் கவனிக்க வேண்டிய பல விவகாரங்கள் உள்ளன என்றார் மகளிர், குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் நதஸ்ரீ நான்சி சுக்ரி. அந்நோக்கத்திற்காக தகுதி வாய்ந்த தனிநபர்களுக்கு பொருளாதார நன்மைகளை வழங்க ஒரு பராமரிப்பு தொழில் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கவும், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கவும் மனிதவள அமைச்சு உட்பட பல அமைச்சுகள் மற்றும் நிறுவன ஒத்துழைப்பும் செயல்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார்.